தெரிஞ்சுக்கலாமா? இவங்க ஏன் வந்து இதை என்ன பேசுறாங்க அப்படின்னா, நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க, நான் பெற்ற இன்பம் பெருகையின் வையகம். எனக்கு ஒரு விஷயம் நல்லதா கிடைச்சிருக்கு, அதை நான் என்ன பண்ண போறேன், எல்லாருக்குமே சொல்ல போறேன் அப்படிங்கறதுதான். ஓகேங்களா? இப்ப இவங்க முதல்ல வந்தாங்க, இவங்க வந்து இவங்க குணமாயிருக்காங்க. அதுக்கடுத்து அம்மா வந்திருக்காங்க, அம்மா குணமாயிருக்காங்க. அவங்க ஃபேமிலியே இதுக்கப்புறம் குணமாகுமா ஆகாதான்? ஆகும். இவங்க ஃபேமிலியை பார்த்து பக்கத்துல இருக்கிறவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஒரு மருந்து மாத்திரைகள் இல்லாத, ஒரு ஆபரேஷன் இல்லாத, ஒரு வலிகள் இல்லாம ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழணும்னு எதிர்பார்ப்பாங்க இல்லையா? அதுக்குதான் வந்து நீங்க பேசுறதை என்ன பண்ணுங்க, கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? கேட்போமா? வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் மாலா. நான் வந்து குடல்ல இருந்து வரேன். குடல்ல இருந்து வந்திருக்கீங்க. மாலாமா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த செராபியில யார் உங்களுக்கு அறிமுகப்படுத்தினாங்க? சரஸ்வதி அக்கா தான் அறிமுகப்படுத்தினாங்க. அவங்க என்ன ஃபர்ஸ்ட் சும்மா வாமா அப்படின்னாங்க, எக்ஸசைஸ் பண்றாங்க, தண்ணி குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. நான் எனக்கு எங்க வீட்டுக்கு வேலைக்கு தான் வந்தாங்க. இருந்தாலும் அவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்தேன். நான் ஹாஸ்பிட்டலுக்கு அத்தனை தடவை போயிருக்கேன். அப்பெல்லாம் யாருமே நம்ம தனியா போவோம் வருவோம், நம்ம வழியோட இருக்கோம் அப்படின்னு பார்த்து நம்மளுக்கு ஒருத்தவங்க சொல்றாங்கிறது வந்து வரணும் அப்படின்னு நம்பிக்கையோட வந்தேன். ஃபர்ஸ்ட் நீங்க யாருக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்க? சரஸ்வதி அக்கா கொஞ்சம் எழுந்துக்கிறீங்களா? கிளாப் பண்ணுவோம் அம்மாக்காக, நல்லா கஷ்டமா. ஏன் வந்து இவங்களை இன்னைக்கு கிளாப் பண்ண சொன்னாங்க அப்படின்னா, இவங்க கோயில் சிறப்பியல் பத்தி அவங்களுக்கு சொன்னதுனாலதான் அவங்க இங்க வராங்க ரெகுலரா. அவங்க குடும்பம் ஆரோக்கியமா இருக்கு. அவங்க ஆரோக்கியமா இருக்கும் போதுதான் யாரு நினைப்பாங்க, சரஸ்வதி அம்மா தானே நினைப்பாங்க. நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், என்ன ஒருத்தவங்க சிறப்பை கூட்டு போனாங்க, அவங்களதான் ஃபர்ஸ்ட் சேரும் நினைப்பாங்கல்ல இல்லையா? அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் யாருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா, நம்மள முதல்ல சிறப்பேருக்கு சேவைக்காக ஒருத்தவங்க நம்ம கூட்டிட்டு வந்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லணும். ரொம்ப நன்றிமா. அடுத்து முதல் நாள் நீங்க வரும் பொழுது என்ன நினைச்சீங்க, என்னென்ன சந்தேகம்லாம் உங்களுக்கு இருந்துச்சு? எனக்கு ஃபர்ஸ்ட் கரண்ட் தெரப்பியா அப்படிங்கிறது தான் எனக்கு கொஞ்சம் விஷயம்லாம் போனதுன்னா நம்மளுக்கு கரண்ட் வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் தான் எனக்கு இருந்தது. அதனாலதான் நான் யோசிச்சேன், நம்மளுக்கு கரண்ட் வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கா அப்படின்னு கேட்டேன். அதுக்கடுத்து அவங்க அந்த நேட்ல பண்ணி காமிச்ச தெரப்பியோட அந்த சிசிஎம்ஆர் அந்த இதெல்லாம் காமிக்கும் போது எனக்கு வந்து அது ஒரு ஹீட் தெரப்பி அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுது. அந்த ஹீட் வந்து நம்மளுக்கு உடம்பு படப்பட நம்மளுக்கு வேர்வை நிறைய வருது அப்படிங்கிறது புரிஞ்சுது. நம்ம வேர்த்து கரண்ட் தான் நம்மளுக்கு ரொம்ப இதாயிருக்கும், இது வந்து ஹீட் தெரப்பி தான் அப்படிங்கிறது தெரிஞ்சுது. எனக்கு அடுத்த நாள் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இவங்க ஸ்டோன்லாம் வச்சு சிஸ்டர் சொல்லி